அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இஸ்முடைய அடையாளங்கள் 10ன்னு பார்த்தோம். இஸ்மு வந்து மோரப் மப்னின்னு பிரிப்பாங்க. மோரப்பில் வந்து இஸ்மு வந்து 2 வகையாக பிரிக்காங்க. முன்சரிப் கைர முன்சரிப். முன்சரிப்பில் ஒரு 9 வகை இஸ்மு, கைர முன்சரிப்பில் ஒரு 9 வகை இஸ்மு. அந்த முன்சரிப்பில் 9 வகை இஸ்முக்கு எப்படிலாம் நம்ம ஏராப் கொடுப்போம் அப்படிங்கிறது தான் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் பார்த்துக்கிட்டு வரோம். அதில் இப்போ 4வது வகை தான் அஸ்மாவு சித்தா. அஸ்மாவு சித்தாக்கு எப்படி யாராக கொடுப்பான்னா, ரஃபோடைய அடையாளங்க வாவாக இருக்கும், ஹரக்கத்தாக இருக்காது, வாவாக இருக்கும், வாவுங்கிற ஹர்ஃபாக இருக்கும். நசபின் அடையாளம் அலீஃபாக இருக்கும், ஜருடைய அடையாளம் யாவாக இருக்கும். அதாவது யாராபை 2 வகையாக கொடுப்பாங்க. துருஸ் பாடத்தில் அல்ஹம்துலில்லாஹ் பார்த்துருக்கோம், நுசூஸ் பாடத்துலேயும் நம்ம வந்து இதை விரிவாக பார்த்துருக்கோம். சரிங்களா? அஸ்மால் சித்தா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டாலே இந்த 6 இஸ்மை தான் நீங்கள் சொல்லணும். அபூக்க, அஹூக்க, ஹனூக்க, ஹமூக்க, ஃபூக்க, ஜூ மாலின். இதில் இந்த கேங்கிறது கிடையாது. அபுன், அஹுன், ஹனுன், ஹமுன், ஃபமுன், ஜூ இது மட்டும்தான். இது இலாஃபத்தா சேர்த்து எல்லா இதுலேயுமே எழுதுறது வந்து அவங்களுடைய இது வளமை. சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஹரக்கத்து ரீதியாக இஸ்முக்கு எராப் கொடுப்பாங்க, ஹர்ஃபு ரீதியாக எராப் கொடுப்பாங்க. ஹர்ஃப்னா அரபியில் மொத்தம் 28 எழுத்துக்கள். அந்த 28 எழுத்துக்களை வச்சா ஹரக்கத் கொடுப்பாங்க கிடையாது. வாவு அலிஃபே இந்த 3 எழுத்துக்களை வச்சு தான் ஹரக்கத் கொடுப்பாங்க. என்னென்ன இஸ்முகளுக்கெல்லாம் எழுத்துக்கள் ரீதியாக ஹரக்கத் கொடுப்பாங்க அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து ஏராப் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இப்போ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து அஸ்மாவு சித்தா. ஏன்னா அஸ்மாவு சித்தாவில் தான் இப்படி ஏராப் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு வந்து சில நிபந்தனைகள். இது வந்து சிறு எடுப்பில் இருக்கக்கூடாது. அதாவது இஸ்முல கிட்டத்தட்ட 9 அடையாளம் நம்ம பார்த்தோமா. இஸ்முடைய நிபந்தனை என்னது? சிறு எடுப்பாக இருக்கணும். சிறு எடுப்பு இருந்தாலும் அதுவும் ஒரு வகையான இஸ்மு தான். ஆயிஷத்துங்கிறது ஆயிஷ் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த அஸ்மா சித்தால நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இப்படி ஹரக்கத் கொடுக்குறோம் அப்படின்டா அது சிறு எடுப்பில் இருக்கக்கூடாது. 2வது இந்த இஸ்முகள் வந்து ஒருமையில தான் இருக்கணும். 3வது என்ன நிபந்தனை அப்படின்னு கேட்டால் கள்ளிமான யாவோட இது இலாஃபத் அல்லாமல் இருக்கணும். அப்போனா தான் இலாஃபத் அல்லாமல் கள்ளிமானோட யாவோட இலாஃபத் அல்லாமல் இருந்தால் மட்டும்தான் வாவை கொண்டு ரஃபா, அலிஃபை கொண்டு நசபா, யாவை கொண்டு ஜர்ரா இருக்கும். சரிங்களா? ஜானி அபூக்க, ராய்த்து அபாக்க, மரர்த்து பி அபீக்க. சரிங்களா? புரியலைன்னா மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.